விருப்பமனு மேட்டர்ல 1,00,000 பேர் விருப்பமனு வாங்கிட்டான். இது வரைக்கும் சர்வர் டவுன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உலகத்துல இல்லாதது. அப்பா அத 2 நாள் நீங்க கொடுத்த அலும்பு இருக்க ஒருத்தர் கூட வரல போல இருக்கு. அதுல நடந்த சதி உங்களுக்கு தெரியாது. சீரியஸா? அதுலயுமா அப்புறம் எல்லாரும் ஐயா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் விருப்ப மனு வாங்கிட்டு போனானுங்க. ஆனா 20 பேர் தாங்க ரிட்டர்ன் வந்திருக்கான். பாக்கி எவ்வளவு பேர் ஏன் வரல? திமுக காரன் எல்லா விருப்ப மனையும் வாங்கி எடுத்து கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டான். தெரியுங்களா? ஏன்னா அந்த விருப்ப மனுவை கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்துட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு சதி செய்யறானுங்க தெரியுமா? உங்க பேச்சு உங்க விஷயங்கள்லாம் கேட்கும் போது உங்க கட்சியில் நடக்கிற அப்பவே சொன்னார் புசி ஐயா, விருப்ப மனு 100 ரூபாய்க்கு விற்க வேணாம், 5,000 ரூபாய் போட்டுக்கலாம் அப்படின்னு. 5,000 ரூபாய் போட்டிருந்தா கரெக்டா எங்க ஆளுங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. 100 ரூபாய்ங்கிறதுனால இவனுங்க ஈஸியா எல்லா மனுவையும் ஆள் வச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. 5,000 போட்டிருக்க கூட சொல்லுது. 5,000 வச்சிருக்கணும்னு சொல்லணும். நீங்க போட்டுட்டு போறதுலயே குறியா இருக்கீங்களா? 100 ரூபா டிக்கெட் 1000 வித்த மாதிரி போட்டுட்டு போறதுலயே குறியா இருக்கீங்களே. சரி, உங்க கட்சிக்கு நடக்கிற இந்த சதியெல்லாம் பார்க்கும்போது மக்கள் உண்மையிலே பாவமா இருக்குங்க. இந்த கட்சி சதி நடக்குது, கட்சி கலைச்சிட்டு போயிருங்க. இவ்வளவு சதி நடக்குதுங்களே. ஒரு விருப்ப மனுலயுமே சதி நடக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா கட்சிக்காரனும் நின்னு சேர்ந்து நின்னு ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஒத்தாளு தனியாளா எங்க தலைவன் மட்டும் நிக்கிறாப்புல. அந்த பெண் கோயில் மாதிரி இப்ப எங்கப்பா போற, வாப்பா எலெக்ஷன் நடக்குப்பா, பிரச்சாரத்துக்கு வாப்பான்னு எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிடுது. நான் தனியா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த பெண் கோயில் மாதிரி.